எவ்ரிவன். இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லைஃப் வந்து நமக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து அந்த ஆப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி டைம் சேவ் பண்றோம். அதாவது இது வந்து ஒரு பெட்டர் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த ஆப்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது, டைம் வந்து சேவ் ஆகுது அப்படின்னு சொல்றோம். அப்படி பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ஆப்ஸ் இருக்குது. அக்கார்டிங் டு ஃபோர்ப்ஸ், ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா 8.9 மில்லியன் ஆப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா ஆப்ஸுமே நமக்கு உபயோகமா இல்லைன்னா கூட நிறைய ஆப்ஸ் வந்து நமக்கு நிச்சயமா நம்ம லைஃப்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அங்கங்கே வந்து இன்னுமே அந்த டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்ஸ் எல்லாமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய கெஸ்ட், அவங்க வந்து ஒரு ரீசர்ச் ப்ரொஃபசர். அது மட்டும் இல்லாம வெரி யூஸ்ஃபுல்லா, அதாவது இந்த பார்க்கின்சன், டிஸ்லெக்சியா, டிமென்ஷியா இந்த மாதிரி டிசீஸ்டு பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா மெமரி லாஸ் இல்லையா, எல்லாமே மறந்து போயிடுவாங்க. சோ அவங்க மறந்து போன விஷயங்களை, குறிப்பா மனிதர்களை வந்து திருப்பி அவங்க ஞாபகத்துக்கு கொண்டு வர்ற மாதிரி ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க டீமோட சேர்ந்து. எந்த ஊர்ல இருந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இந்தியால இருந்தா? இல்லை. யுஎஸ்ல இருந்து? வேற எங்க? அரப் கண்ட்ரீஸ்ல இருந்தா? இல்லங்க, சைனா. சைனால இருந்து ஜாயின் பண்றாங்க. உங்களோட வெக்கேஷன் டேஸ் இனிமையாக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஹோட்டல் சன்ரைஸ். இதில் என்ன ஸ்பெஷல்னா, நீங்கள் உங்கள் பால்கனியிலேருந்து விவேகானந்த பாறை, திருவள்ளுவர் சிலை மற்றும் நீங்கள் சன்ரைஸ் சன்செட்டை கூட தாராளமாக பார்க்கலாங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0465224787 99947217448. இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கிஃப்டட் இன் லைஃப்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஹஸ்பண்ட், ஒரு அம்மா, ஒரு அப்பா, அந்த மாதிரி ஐ எம் கிஃப்டட் வித் மை சிஸ்டர் இன் லா அண்ட் பிரதர் இன் லா. எப்பவுமே இப்படி 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 காமிக்கும் போது ஒரு கடல் நம்மளதான் பாத்துட்டு இருக்கு அப்படின்றத ரியலைஸ் பண்ணிட்டு வாட் யூ ஆர், நம்ம இந்தியால ஐஐடி எழுதுற மாதிரி காமன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய ஆண்டர்பிரனர் அவரு. பட் he has an assistant who has completed from Harvard University. The medical colleges are very famous in China, but still compared to Indian university, so illa other country university fees vida Chinese medical university fees is cheap. Engloda full team me only ladies. It was announced as the best researcher of the year 2020. Very happy to welcome Dr. Sujatha Krishnamurthy. She's the director of Institute of Societal and Contemporary Computing at Wenzhou Keen Campus, China. இந்த கீன் கேம்பஸ் அப்படின்னு சொல்றது வந்து நியூ ஜெர்சில இருக்கக்கூடிய கீன் யூனிவர்சிட்டியோட சிஸ்டர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் வந்து அவங்க சைனால ரிசர்ச் ப்ரொஃபஸராகவும் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம கூட வந்து ஷேர் பண்ண போறாங்க. சைனாவுடைய லைஃப் ஸ்டைல், கல்ச்சர், அப்புறமா அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம், அட்மிஷன் ப்ராசஸ், இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் வாங்கணும்னா என்ன மாதிரி ப்ராசஸ், இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன், யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்காக கொடுக்கறதுக்காக இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. Hello, Dr. Sujatha. Welcome to the show. Thanks for joining us. Hello, ma'am. Vanakkam. Thank you so much for inviting me for this wonderful session, ma'am. Thank you. உங்களோட இன்ட்ரோடக்ஷனே பயங்கரமா இருந்தது. Thank you so much. சொல்லுங்க, உங்க சைனா அது என்ன சொல்றதுக்கு, எப்படி இருக்கீங்க கோவிட் சிச்சுவேஷன்ல? நிறைய क्वेश्चंस இருக்குது. எனக்கு வந்து உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வச்சிருக்கேன் உங்களுக்கு கேக்குறதுக்கு. இப்போ எப்படி இருக்குது சைனால கோவிட் சிச்சுவேஷன்? கேஷுவலா பார்க்க போனா இப்ப கூட மார்னிங் இன்னைக்கு எனக்கு 9 o'clock இது இருக்கு அப்படின்னா 8 o'clock நான் போய் டெஸ்ட் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். லைக் எவ்ரி ஃப்ரைடே யூ ஹேவ் டு கோ அண்ட் டேக் அ டெஸ்ட். அது கம்பல்சரி மேண்டேட்டரி ஆக்கிட்டா. அது போக எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஹேவ் அ சிம்டம் ஆஃப் கோல்ட் ஏதாவது இருந்ததுன்னா எவ்ரி டே ஐ ஹேவ் டு டேக் அ டெஸ்ட். வெரி கான்ஷியஸ். என்ன சொல்றது, they wanted to keep their people very safe. அது அவங்க பீப்புள் மாத்திரம் கிடையாது, whoever is in China they have to be in the safe hand அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா ஸ்டெப்ஸுமே எடுத்துக்கலாம். லைக் we don't need to pay for any test, it's all free, but you have to make your time to go and make the test. அவ்வளவுதான். And they are very careful. ஓகே, சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். எனக்கு வந்து சுஜாதா, உங்க ப்ரொஃபைல் படிச்ச உடனே கொஞ்சமே அதாவது ஜெலஸ் அப்படின்ற மாதிரி, எப்படி உங்களால எவ்வளவு படிக்க முடியுது? என்ன படிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க? PhD, அதாவது என்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்டெக், MCA, PhD, இப்ப போஸ்ட் டாக்டரேட்.
ஓ மை காட், இவ்வளவு பொறுமையா நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க ஆல் த வே, அதாவது பாளையங்கோட்டை திருநெல்வேலியில ஆரம்பிச்சு கோயம்புத்தூர், சென்னை, அப்புறம் ஆல் த வே டு சைனா. எப்படி உங்களுடைய பயணம் அங்கிருந்து இங்க எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எது உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்ற ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்தது சைனா வர்றதுக்கு? ஆக்சுவலா இந்தியால வந்து நான் பிஇ என்ஜினியரிங் முடிச்ச உடனே அட் ஏஜ் ஆஃப் 21 ஐ வாஸ் மேரிட். அப்பா அம்மா 2 பேருமே வந்து இபில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ வாண்டட் டு கெட் அ ஜாப் இன் எலக்ட்ரிசிட்டி போர்டு. அதனாலதான் என்னோட மேஜர் கூட பாத்தீங்கன்னா பிஇ இன் எலக்ட்ரிக்கல் இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஐ மேரிட், மை ஹஸ்பண்ட் வாஸ் நாட் ரெடி டு சென்ட் மீ டு அ ஜாப். ஹி டோல்ட், இல்ல நீ எனக்கு ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐ வாஸ் சோ மச் டிசப்பாயிண்டட். என்னடா அது இவ்வளவு கஷ்டப்பட்டு பிஇ முடிச்சோம், கடைசியில ஹஸ்பண்ட் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் நாட் கீப்பிங் குவைட். சரி, குழந்தைங்க பிரெக்னன்சி டைம்லாம் சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்பவே இம்மீடியட்லி ஆஃப்டர் மை மேரேஜ் ஆஃப்டர் 2 years ஐ ஸ்டார்டட் டூயிங் மை மாஸ்டர்ஸ். ஒரு மாஸ்டர்ஸ் எம்சிஏ பண்ணேன். ஏன்னா ஐ வாண்டட் டு டேக் அப் மை இன்ஜினியரிங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மாஸ்டர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கு பேசிக் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கும்போது எம்சிஏ பண்ணேன். எம்சிஏல ஐ வாஸ் ரியலி ஷைனிங் அ லாட். உடனே அங்க நான் படிச்சுட்டு இருந்த வீக்லி கோர்ஸ்ல எம்எஸ் யூனிவர்சிட்டியில உள்ள டைரக்டர் வந்து, since you are not working anywhere in the full-time school, why don't you teach in the MS University part-time students ku BSc class நடத்துறதுக்கு வரீங்களான்னு கூப்பிட்டாங்க. That's how I got into teaching career. இல்லனா நான் டீச்சிங்ல வந்திருக்கவே மாட்டேன். I used to go for ஒரு கிளாஸ் ஒரு வாரத்துக்கு எடுக்கிறதுக்கு போயிட்டு இருந்தேன். Then I completed even my MPhil because I wanted to teach master's students னா MPhil முடிக்கணும் இந்தியால. So I did that. அது ரெண்டும் பண்ணிட்டு ஐ ஜாயின்ட் இன் சென்ட் சேவியர்ஸ் காலேஜ். ஏன்னா அதுதான் பாளையங்கோட்டை. ஐ எம் பேசிக்கலி ஃப்ரம் திருநெல்வேலின்றதால பாளையங்கோட்டையில சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் இஸ் ஒன் ஆஃப் த ரெனவுண்ட் காலேஜஸ். அதுல எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே மை ஹஸ்பண்ட் டோல்ட், ஓகே பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, ஓகே. அப்புறம் தென் ஐ காட் இன்டு மை மாஸ்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் மை ஃபுல் டைம் கரியர் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் டைமா நான் வந்து டீச்சிங் பண்ணேன். அதுக்கப்புறம் I did my PhD. அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. So then I did my postgraduate in Texas University online. இப்போ I have got an offer. வந்தப்பவே I got an offer in postdoctorate in ERSIM அப்படின்றது எங்களோட அகடமிக் ப்ரொஃபைல்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ERSIM அப்படின்றது ஒரு நல்ல ஃபெலோஷிப். அந்த ஃபெலோஷிப் எனக்கு கிடைச்சது 2 years முன்னாடி. பட் இட் வாஸ் இன் நார்வே. அதனால ரொம்ப அந்த அந்த கிளைமேட் எல்லாம் ஒத்து வராது அப்படின்னு நினைச்சு நானா நினைச்சிட்டு ஐ டிடன்ட் பிக் அப் தட். பட் நவ ஐ ஹவ் காட் an opportunity in Malaysia recently. ஒரு லாஸ்ட் வீக் இன்டர்வியூ முடிச்சேன். அதுல ஒரு போஸ்ட் டாக்டரேட் கிடைச்சிருக்கு. பட் ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கெட் த பெர்மிஷன் ஃப்ரம் த ஸ்கூல் because I have to drop 1.5 years and then go to postdoctorate and come back again. அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஐ ஹாவ் டு அப்ளை. அப்படிதான் என்னோட ஜர்னி ஆஃப் ஸ்டடீஸ் வந்து எனக்கு அப்படியே லைக் I have nothing to do படிக்கிறத தவிர அப்படின்ற மாதிரி I made up myself and I started learning. அதுக்கப்புறம் சைனா எப்படி சூஸ் பண்ண அப்படின்னா கீன் யூனிவர்சிட்டி. சின்ஸ் யூ ஆர் இன் US உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நியூ ஜெர்சியில வந்து கீன் யூனிவர்சிட்டி இருக்கு. அவங்களோட சிஸ்டர் கன்சர்ன் லைக் கேம்பஸ், கீன் கேம்பஸ் ஆஃப் சைனா தான் வந்து வென்சூ கீன் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த வேலைக்கு நான் அப்ளை பண்ணும்போது ஒன்ஸ் ஐ ஃபினிஷ்ட் மை ஜாப் ஆஸ் மதர், நான் சரி அப்ராட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஐ அப்ளைட் ஃபார் கீன் யூனிவர்சிட்டி. அங்கதான் எனக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் கிடைச்சது. அப்ப ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆல் மை இன்டர்வியூ, இந்த ப்ரொஃபசர் வந்து மை டீன் would told me like you have a campus in Wenzhou. அது வந்து சைனா கேம்பஸ் and you know that China is more technically sound than other. You're growing up, you are from India, so you can learn more than coming to US. USல வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து of course it is of course R2 யூனிவர்சிட்டி இருந்தா கூட China is a budding university. முன்ன மாதிரி people வந்து I think you will have more scope because they give a lot of money for funding. அதனால why don't you choose that அப்படின்னு சொல்லி என்னோட டீன் கேட்ட உடனே because he advised me that that would be a best opportunity for get more fund. அந்த ஒரு வார்த்தை was very catchy for me because seed fund எல்லாம் அங்க நிறைய கிடைக்கும். China is very good at funding for the project அப்படின்னு சொன்னதுனால I told him okay, let me take Wenzhou campus அப்படின்னு சொல்லி that's how I got into this campus. Wenzhou campus அப்படி இல்லைன்னா I would have been placed in Keene campus in New Jersey by this time. இல்ல அப்படின்றதுனால now I have joined in Wenzhou University. This is almost 5 years I have completed in Wenzhou University. Okay. So இப்ப நியூ ஜெர்சில கீன் யூனிவர்சிட்டில நீங்க ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அதாவது I would have joined here அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் இருக்குதா நியூ ஜெர்சி? இல்ல
நியூ ஜெர்சிக்கும் வென்ஜோ யூனிவர்சிட்டிக்கும் salary wise, monetary benefit wise, everything is same. அதனால I'm so happy whether I'm working here or there. Doesn't matter. ஆனா என்ன ஒரே ஆனா ஒண்ணு என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். மேபி யூஎஸ்ல இருந்தா எனக்கு அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்திருக்காது இந்த கோவிட் டைம்ல. சைனால லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். என்னால நான் வந்து ஆன் மை ஓன் இப்ப ஊருக்கு நான் போய் 2.5 வருஷம் ஆயிடுச்சு. அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தான். ஆல்மோஸ்ட் 2.5 years I have completed. நான் இன்னும் பேரண்ட்ஸ பாக்கல. அம்மா இறந்து போனாங்க நடுவுல. அதுக்கு என்னால போக முடியல. இந்த மாதிரி சில அப்புறம் பையன் கிராஜுவேட் ஆனா அவனோட கிராஜுவேஷன் பார்க்க முடியல. நெக்ஸ்ட் இயர்ஸ் ஜாயின் ஈவன் இந்த ஜாப். அதுக்கும் நான் என்னால போய் அவனை விஷ் பண்ண முடியல. ஐ மிஸ் so many things in my life. My family was very supportive. அதனால I could do this. My sister-in-law is there. She is taking care of my kids on my behalf. I should thank her at this juncture. Actually நான் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே my sister-in-law is doing. Oh, so nice. Okay. என்னோட மதர் இறந்து போனப்ப கூட ஆஸ் அ டாட்டர் நான் என்ன பண்ணணுமோ அது வந்து என்னோட சிஸ்டர்-இன்-லா தான் போய் பண்ணாங்க. So I am very thankful to her. Such a good sister-in-law உங்களுக்கு அப்போ. You should be proud. ஆமா. Okay. கண்டிப்பா இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கிஃப்டட் இன் லைஃப்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு ஹஸ்பண்ட், ஒரு அம்மா, ஒரு அப்பா, அந்த மாதிரி I am gifted with my sister-in-law and brother-in-law. நைஸ். கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நீங்க சொல்றதுக்கு. இப்போ வந்து நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன் அப்படின்னு நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் எவ்வளவு கேப், அதுக்கப்புறம் நீங்க எப்போ உங்களுடைய ஸ்டடீஸ் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணீங்க? இல்ல 3 years beginning of the marriage. என் ஹஸ்பண்ட கன்வின்ஸ் பண்றதுக்கு 3 years ஆச்சு. அகைன் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை சிஸ்டர்-இன்-லா தான். அவங்க MBA பண்ண ஆரம்பிச்சாங்க. Then she, after completing her MBA, she motivated me. சரி நான் கூட MBA பண்ணிட்டேன்ல நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. That's how we started MCA. அதுக்கப்புறம் 3 years கேப் இருந்தது. 3.5 years. அதுக்கப்புறம் I started studying. ஆரம்பிச்ச ஜேர்னி ஆல்மோஸ்ட் நான் வந்து கிட்ட நடுவுல கொஞ்சம் பிரேக் விட்டு படிச்சுட்டே தான் இருக்கேன். I keep doing it. இது நடுவுல நான் நிறைய சர்டிபிகேட் கோர்சஸ் நிறைய பண்ணிட்டேன். அதெல்லாம் நான் ஆட் பண்ணல ரெஸ்யூம்ல. பட் ஸ்டில் I have completed my certificates like in networking, Java. இப்போ வந்து AWS பண்ணிட்டு இருக்கேன். அந்த Azure, இந்த மாதிரி நிறைய அப்கமிங் டெக்னாலஜிஸோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நான் அப்பப்ப பண்ணிட்டே தான் இருக்கேன். அது மாத்திரம் தான் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். லைக் எவ்ரி பீப்புள் வில் ஹேவ் தேர் ஓன் என்டர்டெயின்மெண்ட்ல. அப்போ எனக்கு வந்து ஒரு அர்ஜ், ஓகே நம்ம வந்து I have to be sold in the market always. அந்த அளவுக்கு I need to keep my profile updated அப்படின்றதுனால I'll keep doing that. I'm really proud of you and at the same time jealous. நீங்க இவ்வளவு படிக்கிறீங்க, அது கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே குறையாம அவ்வளவு படிச்சுட்டு இருக்கீங்க. ஸ்டில் யூ ஆர் கண்டினியூ இல்லையா அப்படின்றது நிச்சயமா பொறாமையா தான் இருக்குது உங்க மேல எனக்கு. சொல்லுங்க, சைனால வந்து இப்ப நீங்க ரீசர்ச் ப்ரொஃபஸரா வாட் யூ ஆர் டூயிங் ஆக்சுவலா? உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி, அங்க ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் எல்லாம் வந்து எப்படி, ஒரு டீச்சருக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க, இந்த அட்மிஷன் ப்ராசஸ், அதுக்கப்புறமா அப்போ அவங்க வந்து அதாவது சைனால அட்மிஷன் எப்படி இருக்குது, இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க எப்படி இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எந்த மாதிரி அட்மிஷன் கொடுக்குறாங்க, அதெல்லாம் சொல்லுங்க. என்னோட யூனிவர்சிட்டி வந்து 10 years old தான். We have completed 10 years. இப்பதான் நாங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 2021 தான் we have completed 10 years. Basically we have science and technology division. அதுல தான் நான் ஒர்க் பண்றேன். லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ். Basically we don't have mathematics அப்படின்னு சொல்றது இல்ல, டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம், and biology. இந்த மூணு சேர்ந்தது தான் science and technology division. This is where I work. Apart from that we have a business school. Business school we have marketing, finance, in the related to business ellame they have. Apart from that we have liberal arts school of liberal arts, and the liberal arts they have English, communication and international languages. Idu ellame irukku. So it's a budding university அப்படின்றதால இப்போதைக்கு 3 departments இருக்கு. In terms of PhD வந்து they have biologyல PhD இருக்கு, and education ED course is very famous here in and out of China. Executive director course மாதிரி it's equivalent to PhD, but they will not do research. அந்த மாதிரி இருக்காது, ED ன்னு சொல்லுவாங்க. அந்த கோர்ஸ் ரொம்ப இங்க ஃபேமஸ். So we have that course. Every year they are getting enrolled with 15 students. அது போக admission process அப்படின்னு சொன்னா we have 3-in-1 exams அப்படின்னு சொல்லிட்டு, actually for the international students வந்து you need to have full exams.
Apart from that, they have the interviews, and then they select. The selection procedure for international students and Chinese students are totally different, and they have the selection procedure. 2 years ago வரைக்கும் எனக்கு நிறைய நைஜீரியன் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இந்த கோவிட் சிச்சுவேஷன்னால China is not permitting anybodyன்றனால students those are already there, அவங்க மாத்திரம் தான் இருக்காங்க. புதுசா யாரும் இந்த வருஷம் ஜாயின் பண்ணல. But since now China is opening up for the students, I think in future we will have many students. ஒரு பெரிய, அதாவது we have Liverpool University in China ல ஒன்னு இருக்கு, which is very much related with Nottingham University and Liverpool University of US. அதே மாதிரி Nottingham University in UK ஓட collaboration ஓட சில யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இதுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா they can go as exchange student to US. அதனால 2 years இங்க படிப்பாங்க, அதுக்கப்புறம் 2 years அவங்க வந்து யூஎஸ்க்கு வந்துருவாங்க. அதனால மோஸ்ட் ஆஃப் த சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிறாங்க. they prefer to study in our university, and though the fee structure is 10 times much higher than the normal Chinese universities, they prefer to take these universities. Now, due to the population, இவங்களுக்கு திருப்பி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது they look into the QS ranking, யார் வந்து பெட்டர் ஸ்கூல்ஸ்ல படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. QS ranking பார்க்கணும் அப்படின்னா they need to be qualified in undergraduate இங்கிலீஷ்ல படிச்சிருக்கணும். Because all the Chinese universities teach only in Chinese, they take up the exams in Chinese. Very few universities like us, இந்த மாதிரி Wenzhou University, Liverpool University, Nottingham University, சில யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. Almost 23 universities are there. அந்த யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம் தான் அண்டர் கிராஜுவேட் வந்து அவங்க இங்கிலீஷ்ல முடிப்பாங்க. ஏன்னா சர்டிபிகேட் will be provided by KEEN. அதனால அவங்களோட லாங்குவேஜ் மீடியம் ஆஃப் லேர்னிங் வந்து இங்கிலீஷ். ஸோ இந்த இங்கிலீஷ்ல முடிச்சவங்களால மட்டும்தான் எக்ஸாம் எழுதி யூஎஸ்க்கு வர முடியும். இந்த வருஷம் ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே தட் மை ரிசர்ச் ஸ்டூடெண்ட் ஹூ வாஸ் டூயிங் ரிசர்ச் வித் மீ, அவங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் 5 of my students have got into John Hopkinson. So getting into such big universities la வந்து QS ranking la வரும்போது பாக்கும்போது really good universities இந்த மாதிரி போனோம் அப்படின்னா they have to get into such universityன்றதால we have in the college இருக்கு. Harvard, Johns Hopkins la it's not easy ஒரு அட்மிஷன் வாங்குறது. இங்க உள்ள பசங்களுக்கு அது நைட்மேர் மாதிரி. ஆமா, நைட்மேர் தான். அதுல எங்க யூனிவர்சிட்டில இந்த தடவை 10 பேருக்கு வந்து ஜான் ஹாப்கின்ஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஒருத்தருக்கு வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கு. எவ்ரி இயர் we have a record of getting Harvard University. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காவது கிடைச்சிரும். லாஸ்ட் டைம் இட் வாஸ் இங்கிலீஷ் மேஜர், இந்த தடவை கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூல் கிளாஸ் சைஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அட் மோஸ்ட் we have only 20 students. 21 அப்படின்னு சொன்னா அது ஓவர்லோட் தான் எங்களுக்கு. We don't accept even 21. We are happy to have 19 students, not 21 students. 21 அப்படின்னு சொன்னா they have to push up in the next class. இன்னொரு செஷன் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான். ஆமா, 20 தான். அதனால 1-on-1 focus வந்து நிறைய இருக்கும். Like we will know about every student, அவங்களோட project and career. So college life எனக்கு நான் இந்தியால வந்து almost I have worked for 17 years, 16 to 17 years. அங்க கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை விட இந்த 4 years நான் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து it's totally different and totally வேற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ். Of course, working in international universities, a different culture அப்படின்னு சொல்லுவாங்க. Different culture, different way of teaching. எல்லாமே like spoon feeding கிடையாது. And Chinese students are very obedient, and you have to tell them from where you have to study that. அவங்களே work பண்ணுவாங்க. They'll follow the rule and the மாதிரி. Yeah, they follow the rule, and they'll be very particular about what is my syllabus and how am I giving my syllabus. The syllabusல நான் எப்படி என்னோட pattern of examinations எப்படி இருக்கு, everything has to be given to them in the beginning, and I have to stick on to it. அதுல நான் எந்த சேஞ்சஸ்மே பண்ண முடியாது. They will question me. அதனால all those are really something new to me. ஏன்னா நமக்கு இந்தியால அதெல்லாம் இல்லாம இருந்தது. I learned all those process. So regarding research அப்படின்னு சொன்னா in the beginning வந்து first second 3 years வந்து students வந்து they will not get into research. அதுக்கப்புறம் they will know like okay like final yearல வந்து when I wanted to go to the graduate school I really need papers அப்படின்றது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா like when they complete their second year, when they get into third year, they will look for the professors and then they'll come and ask us for the problem. If they have some problem,
அந்த ப்ராப்ளத்தோட வருவாங்க. ப்ரொஃபசர் கேன் யூ கைட் மீ அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படின்னா நம்மளோட ப்ராப்ளத்துல ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இங்க இருக்க ரிசர்ச். லைக் திஸ் இஸ் த ஜர்னி ஆஃப் ரிசர்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். College is growing. Next year next time if I have any opportunity of talking to you, then I may come up with so many master students also. இப்போதைக்கு எனக்கு undergraduates தான். அந்த அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இங்கெல்லாம் வந்து இந்த ஜிபிஏ, எஸ்ஐடி எழுதணும், ஏசிடி எழுதணும், காலேஜ் அட்மிஷன், அண்டர் கிராஜுவேட் அந்த இதுக்கு சொல்றேன். அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும், இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கணும். சோ இந்தியால வந்து அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிரேடுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அகாடமிக் ரெக்கார்டு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா. இங்க வந்து எல்லாமே பாக்குறாங்க. இப்போ சைனால உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி, அதாவது அவங்களுக்கு இந்த அட்மிஷன் ப்ராசஸ் சொல்லும்போது ஒன்லி ஜிபிஏ தான் பாப்பாங்களா, இல்ல இதே மாதிரியே இன்டர்ன்ஷிப்? இப்போ வந்து சைனால உள்ள சிஸ்டம் எப்படின்னா ரொம்ப ரொம்ப டஃப், வெரி வெரி டஃப். அதாவது இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அண்டர் கிராஜுவேட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா they have a common entrance examination. நம்ம இந்தியால ஐஐடி எழுதுற மாதிரி காமன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காமன் எக்ஸாமினேஷன்ல ரேங்கிங் ஆல் ஓவர் சைனா ரேங்கிங் போட்டு அந்த ரேங்கிங் பேஸ்ல தான் அவங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கும். அதனாலதான் மோஸ்ட் ஆஃப் த சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப் லெவல்ல இருக்காங்க அப்படின்னா they'll be placed in a very good university. அதுக்கு கீழே இருக்கவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல் காலேஜஸ், கமர்ஷியல் காலேஜஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன காலேஜஸ்ல தான் இருப்பாங்க. பெரிய பெரிய யூனிவர்சிட்டில இருக்க மாட்டாங்க. That will not be under university. It will be like commercial college. இல்லைன்னா இன்டர்ன்ஷிப், நம்ம டிப்ளமோ காலேஜஸ் மாதிரி ப்ரொஃபஷனல் காலேஜஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வெஞ்சோ யூனிவர்சிட்டின்னு எடுத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்குள்ளர யூ வில் ஹேவ் சம் லோயர் லெவல் ஆஃப் காலேஜஸ். ஸோ அவங்களோட என்ட்ரன்ஸோட அந்த கவுகோ என்ட்ரன்ஸை பேஸ் பண்ணி they will get into such colleges. யூனிவர்சிட்டிக்குள்ள அவங்களால நுழைய முடியாது. இது அண்டர் கிராஜுவேட். இதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் போனோம் அப்படின்னாலும் you have to write a common examination. Only when you get a good ranking you can get into university. ரொம்ப டஃப். இங்க வந்து மாஸ்டர்ஸ் படிச்சிருக்காங்க, சைனீஸ் யூனிவர்சிட்டிஸ்ல மாஸ்டர்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னா really good enough. ஒரு டாப் டயர் 2 யூனிவர்சிட்டி லைக் டயர் 1 யூனிவர்சிட்டி படிச்சிருக்காங்கனால they are really good அப்படின்னு தான் அர்த்தம். ரொம்ப கஷ்டம் இங்க வந்து படிக்கிறது. அதனாலதான் they need to have, most of them பாத்தீங்கன்னா படிச்சவங்க ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் will go to the university. சிலர் வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போயிருவாங்க, சிலர் சர்டிபிகேட் கோர்சஸ் போயிருவாங்க, சிலர் டெக்னாலஜி பேஸ்ட் கோர்சஸ் போயிருவாங்க. ஸோ எல்லாருமே டிகிரி முடிச்சிருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. அண்ட் ஐ கேன் சி இப்போ வந்து நான் வந்து இந்த டிஐ ப்ரோக்ராம், இந்த டாக்டரல் இனோவேஷன் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் ப்ரோக்ராம் இருக்கு. where I have to talk to the industry people. அந்த இண்டஸ்ட்ரி பீப்புள் கிட்ட பேசும்போது வெரி குட் அட் கம்யூனிகேஷன், நல்லா பேசுவாங்க. பட் அவங்களால சைனீஸ் கூட எழுத தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்க காலேஜ்க்கே போயிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க காலேஜ் லெவல் எஜுகேஷன் கூட இருக்காது. ஏன்னா those days are very tough. என்னால படிக்க முடியல மேம், I just completed with schooling முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா they will have a secretary from Harvard University. That's so interesting. ஆமா, I was so surprised. அவங்களால வந்து ஏன்னா என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னா with the Google WeChat translatorல they have to write in Chinese. ஆனா அவங்களுக்கு எழுத தெரியாது. They will always send me a voice message. அப்ப I will tell them I cannot understand what you are speaking. அதுக்கப்புறமா அந்த ஆப் மாத்தி அவங்க வாய்ஸ் மெசேஜ டெக்ஸ்ட் ஆக்கி எனக்கு அனுப்புவாங்க. Then I have to write a text message and then convert it into voice message and send them. அந்த மாதிரி தான் கம்யூனிகேட் பண்ணிப்போம். He is a very good entrepreneur. ஆமா, பெரிய entrepreneur அவரு. But he has an assistant who has completed from Harvard University. Part time அவர் தான் வந்து அவரோட பிசினஸ் எல்லாம் டீல் பண்ணுவாரு. கேட்டா my accountant is from Harvard University ma'am, why should I worry about it அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அந்த சர்ப்ரைசிங் திங்ஸ் எல்லாம் வந்து you can see in China. People have a lot of money. அதனால அப்போ ஹார்வர்ட்ல இருந்து படிச்சிட்டு ஆல் தி வே சைனால போய் வர்க் பண்றாங்கன்னா செம salary கொடுப்பாங்க அப்படிதானே? நிறைய சைனீஸ் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டில படிச்சிருப்பாங்கல்ல மேம். they'll be working for 4 to 5 companies in China. they make money. அதனால தானே ஹார்வர்டே போறாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. இங்க கிக் எக்கானமி ரொம்ப ஜாஸ்தி. சோ இது வந்து சைனீஸ் பீப்புளுக்கு உள்ள அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உள்ள அட்மிஷன் ப்ராசஸ். இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதே மாதிரி இப்ப இவங்களுக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறீங்க, அந்த காமன் ஐஐடிக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல உள்ளவங்களுக்கு எப்படி பண்றாங்க அவங்க?
இன்டர்நேஷனலுக்கு வந்து விர்ச்சுவலாவே ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க, ஆன்லைன்ல ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் there is a board of people who have their interview skillஸும் இருக்கு. அதுக்கு மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் உள்ளது இருக்கு. லைக் இவ்வளவு ஜிபிஏ இருக்கணும், அதுக்கப்புறமா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிருக்கணும், இங்கிலீஷ் 6 லெவல் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணிருக்கணும், அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த நார்மலா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ண உடனே we will see அவங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலம் எல்லாமே. சம்டைம்ஸ் if you are very good at sports அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டால வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டெஸ்ட்ல வந்து கொஞ்சம் குறைஞ்சாலும் they will accommodate in the sports quota அந்த மாதிரி. And they have a panel of members who conduct the interview. If he is having a caliber of understanding and learning English better அப்படின்னு சொன்னா அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் சேனல் டிஃப்ரெண்டா இருக்கும். But எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். You can see the scores and other things. That's how they make international admission also. International admission is really easier, but since it's very expensive அப்படின்றதுனால undergraduate students வந்து mostly they come for China campus because they wanted to go to US. இங்க இருந்தாங்கன்னா 2 yearsல அவங்க US போயிடுவாங்க. ரெண்டு அடுத்து கிராஜுவேஷன் USல பண்ணிக்கலாம். அதனால people will come here. ஓகே. சோ இப்ப இந்தியால இருந்து வரணும் அப்படின்னு சொன்னா இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்படி வர்றாங்களா? அப்படி மத்த கண்ட்ரீஸ் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஆஸ்திரேலியா போறாங்க, கனடா போறாங்க, சிங்கப்பூர் போய் படிக்கிறாங்க, யூகேல படிக்கிறாங்க. அதே மாதிரி சைனீஸ் சைனால வந்து அப்படி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்களா விரும்பி? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜஸ் ஆர் வெரி ஃபேமஸ் இன் சைனா. ஆல்மோஸ்ட் 40,000 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் தேர் இன் சைனா 2019-2020 வரைக்குமே. ஏன்னா இந்தியால வந்து நமக்கு அந்த காமன் எக்ஸாம் ரேங்கிங் அகடமிக் பேஸ்டு தான் ரேங்கிங். அதுக்கப்புறம் தான் நீட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க 2 இயர்ஸ்க்கு முன்னாடிதான். ஆனா சைனால நீட் இல்ல. If you had 60% of அந்த இது இருந்தது, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில 60% இருந்ததுன்னா you can get into medical college அப்படின்ற ரூல் இருந்ததுனால 40,000 Indian students were here. என்ன பண்ணிட்டாங்கன்னா சைனாலயும் நீட் ஸ்கோர் நீட் பாஸ் ஆகணும்னு சொன்னதுனால இதுக்கப்புறம் அட்மிஷன்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் கம்பேர் டு இந்தியன் யூனிவர்சிட்டிஸோ இல்ல அதர் கண்ட்ரி யூனிவர்சிட்டி ஃபீஸை விட சைனீஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஃபீஸ் சீப். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியன் கரன்சில சொல்லணும் அப்படின்னா per year will be paying only around 3.5 lakhs. Oh, that's all. ஆமா, that's all. So அதனால மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரியும் அரவுண்ட் தி வேர்ல்ட் நீங்க யூஎஸ்ல இருந்து கூட யூ கேன் see people. I don't know, லைக் ஒரு 3 பேரை தான் நான் பார்த்திருக்கேன் இது வரைக்கும் மெடிசன் படிக்கிற பசங்களை. மோஸ்ட்லி இந்தியன்ஸ் இருப்பாங்க, ஆஸ்திரேலியால இருந்து இருப்பாங்க, இஸ்தான்புல் ஜோர்டானியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, இஜிப்சியன்ஸ் இருப்பாங்க, இஸ்தான்புல் ஜோர்டானியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இருக்காங்க. யூ கேன் see variety of people in China who are taking up medicine. Apart from that, graduate schools and postdoctorate பாத்தீங்கன்னா mostly Indians தான் இருப்பாங்க. ஏன்னா சைனா ஹாஸ் ஒரு பில்ட் அண்ட் ரோட் ப்ராஜெக்ட் வந்து சைனா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், லைக் சில்க் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சைனா ஹாஸ் அ ப்ராஜெக்ட் கனெக்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் வித் ரோட். இந்த ப்ராஜெக்ட் வந்து இட் இஸ் கிவிங் த ஃபண்டிங் டு ஆல் த கண்ட்ரீஸ் டு டூ தேர் மாஸ்டர் டிகிரிஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட். ஸோ இந்தியால இருந்து அந்த பெல்ட் அண்ட் ரோட் ப்ராஜெக்ட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் பண்றதுக்கும் போஸ்ட் டாக்டரேட் பண்றதுக்கும் வந்திருக்காங்க, இப்பவும் வந்துட்டு இருக்காங்க. இட் இஸ் மோர் ஈஸியர். ஏன்னா தே கேன் கம் டு செகண்ட் கண்ட்ரி. ஏன்னா போஸ்ட் டாக்டரேட் அப்படின்றதுனால அவங்க டாக்டரல் லெவல் அப்படின்றதுனால தே கேன் கம் இன் சைட். ஸோ மோஸ்ட்லி எனக்கு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒரு 2 இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து போஸ்ட் டாக்டரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிகாஸ் சைனா கிவ்ஸ் லாட் ஆஃப் ஃபண்டிங். நான் சொன்ன மாதிரி ரிசர்ச் ஃபண்டிங் இஸ் அவைலபிள், ரொம்ப நல்லா கொடுக்குறாங்க. நம்மளோட ஐடியாஸ் மாத்திரம் தான் நல்லா இருக்கணும், ஆட்டோமேட்டிக்லி தே வில் கிவ் us லாட் ஆஃப் ஃபண்டிங். அதனால அந்த விஷயத்துல சைனாவை வந்து பாராட்டணும். இந்த ஆப் டெவலப் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க தானே, அந்த ஆப் சொல்லுங்க. எப்படி நீங்க அந்த மாதிரி ஒரு ஐடியா எப்படி வந்தது? இந்த மெமரி லாஸ் இருக்கக்கூடியவங்களுக்காக, இந்த டிஸ்லெக்சியா, பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கக்கூடியவங்களுக்காக எப்படி பண்ணணும் அப்படின்ற ஐடியா எப்படி வந்துச்சு? எந்த அளவுல இருக்குது அந்த ஆப்? நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எப்படி? ஆக்சுவலா இது வந்து என்னோட ரிசர்ச் ஜேர்னின்னு சொல்ல போனா லைக் இன் 2020 வந்து எனக்கு காலேஜ்ல வந்து
அப்ப எனக்கு வந்து பெரிய டாபிக் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஐ நெவர் ஹேட் எனி டாபிக். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிசர்ச் நீங்க ஹெல்ப் பண்றீங்களா மேம் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் கைடிங். அந்த வருஷம் ஐ டிட் அ வெரி குட் பப்ளிகேஷன்ஸ், நிறைய ஸ்ப்ரிங்கர் பப்ளிகேஷன்ஸ் பண்ணோன்னு among the whole campus faculties la I was announced as the best researcher of the year 2020 அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. that was something really great எனக்கு. ஏன்னா அந்த 2 இயர்ஸ்லயே வந்து கிரேட் ரிசர்ச்சர் அவார்டு வாங்குறது அவ்வளவு ஈஸி கிடையாது. yeah, that inspired me. சரி ஓகே, நம்மளால we have proved that we are a potential researcher. அப்ப we have to get into some problem which can help கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நான் அப்பதான் எனக்கு வந்து ஒரு ட்ரிகர் வந்தது. then I started working on medical imaging. ஏன்னா என்னோட 2 கிட்ஸுமே மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால my son is a doctor, is working for Indian government, Indian Air Forceல மெடிக்கல் ஆபீசரா இருக்காப்ல. and second son is a physiotherapist, he is still studying, 4th year இருக்கான். so 2 பேரும் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கனால I thought okay, let me get into the same field அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா என்னோட ஐ ஹேவ் 2 ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ். ஒன்னு வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி, அதுல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ஹெமரேஜ் கண்டுபிடிக்கிறது. தட்ஸ் டோட்டலி மெஷின் லேர்னிங் ப்ரொசீஜர். அதாவது ஈஸியா லைக் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் நார்மல் டெஸ்ட் எப்படி வந்து ப்ரெடிக்ட் அப்படின்றதால ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் பேஸ்டா போயிட்டு இருக்கு. research is going on. So நீங்க இப்ப machine learning வந்து படிச்சிட்டீங்க ஆல்ரெடி. பைத்தான் machine learning computer science அப்படின்றதுனால machine learning, deep learning, federated learning இது எல்லாமே I have to be updated. so அதுதான் என்னோட பேஸ். அந்த machine learning பேஸ் பண்ணி தான் இந்த ஆப் கூட நான் I got into this app also. so இது வந்து ஒரு ஃபீல்ட்ல போயிட்டு இருக்கு. இன்னொரு ரிசர்ச் ப்ரோக்ராம் வந்து Parkinson disease. so I have signed an MOU with the hospital who treats for elderly people. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து it treats amnesia patient, Alzheimer patient and also some of Parkinson patient. இவங்க எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா they all have a problem of memory loss. உங்களுக்கு எல்லாருக்கும் எதுவுமே ஞாபகம் இருக்கிறது இல்ல. யார்கிட்டயாவது ஏதாவது பேசும்போது இந்த போட்டோ உனக்கு ஞாபகம் இருக்காப்பா, இவங்க எனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ப்ராப்ளம் பார்க்கின்சனுக்கும் இருக்கு, அல்சைமருக்கும் இருக்கு அப்படின்னோடதான் அந்த டாக்டர் சொன்னாங்க can we do something so that we can have ஒரு ஆப் மாதிரி ஏதாவது பண்ணலாமா, ஒரு ஸ்டடி பண்ணலாமா அப்படின்னு நாங்க யோசிச்சோம். அதுக்குதான் ஒரு ஆப் டெவலப் பண்ணிருக்கோம். லைக் the family is supporting us. so இந்த ஆப் வந்து எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி நான் இது பேட்டன்ட் வந்து நைஜீரியால பேட்டன்ட் வாங்கிட்டேன். நைஜீரியால ஏன்னா 6 monthsல பேட்டன்டிங் முடிஞ்சிரும்ன்றதால I applied for Nigeria patent and I already got the patent. இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா லைக் we are studying it. இன்னும் இந்த அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா வருமான்றது எனக்கு தெரியல. லைக் we wanted to make an album. so அந்த ஆல்பம் எப்படி இருக்கு அப்படின்னா when they look into their photo அவங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லும். this photo has been taken on so and so date. இந்த கலர் ட்ரெஸ் பண்ணிருக்கவர் வந்து நீங்க, இது வந்து உங்களோட சன், இது உங்களோட டாட்டர், இந்த அக்கேஷன் வந்து இந்த அக்கேஷன்ல இந்த போட்டோ எடுத்தோம் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லும். இந்த மாதிரி அவங்க வந்து அடிக்கடி அந்த ஆல்பத்தை பார்க்கும்போது we think that they may have அவங்களோட அந்த காக்னிட்டிவ் ஸ்டடி மெமரி பவர் வந்து கொஞ்சம் ரெஸ்டோர் ஆகும் அப்படின்னு ஒரு ஸ்டடிக்காக வேண்டி இந்த ஆப்பை டெவலப் பண்ணிருக்கு. இந்த ஆப்ல நான் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து 8 சாம்பிள்ஸ், அதாவது 8 பேஷண்ட்டை மாத்திரம் எடுத்து அந்த 8 பேஷண்டோட ஃபேமிலி வந்து எனக்கு 25 போட்டோஸ் கொடுத்தாங்க. அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. so I started with 25 photos. ஒரு ஆல்பம் ரெடி பண்ணி ஒரு ஆப்பும் ரெடி பண்ணி இப்போ we are on the study process. அவங்களோட மெமரி பவர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆதா அப்படின்றத பாக்குறதுக்கான ஸ்டடி ப்ராசஸ். அது இதுல இன்னொரு சின்ன ஆப் இதுல எப்படி எங்களுக்கு இந்த ஆப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அவங்களோட ரூமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல, அவங்களோட கப் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அவங்களோட ட்ரெஸ் அவங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருந்தது. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட்ல வந்து ஒரு ஏஐ அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் வந்து 12 டைரக்ஷன்ஸ்ல வந்து நான் போட்டோஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா அதுவே சொல்லிடும் திஸ் இஸ் யுவர் கப் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணும். அது வந்து ஈஸியா வீசாட்ல போட்டு கொடுக்கலாம். அந்த ஆப் அவங்க யூஸ் பண்ணிட்டா இது என்னோட கப், இது என்னோட வீடு அப்படின்றத அவங்களுக்கு சொல்லும். சின்னதா ஒரு அப்ளிகேஷன் தான் நான் டெவலப் பண்ணி கொடுத்தேன். அவங்கள ரெகக்னைஸ் பண்ணிக்கிறதுக்கு. அவங்க வந்து இந்த டெஸ்ட்டுக்கு வரும்போது அவங்க செப்பல் கூட அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது சம்டைம்ஸ்.
அந்த செப்பல போட்டோ எடுத்தாங்கன்னா எது அவங்களோட செப்பல்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் தான் நான் அந்த குட்டி ஆப்பை பண்ணேன். அந்த ஆப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு டாக்டர், அதாவது அந்த பேஷன்ஸ் தே லைக்ட் இட். ஓ இது என்னோடதுன்னு என்னால டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுது. ஐ டோன்ட் நீட் டு ஆஸ்க் எனிபடி டு லெட் மீ. இல்லனா யாரதோ ஒரு செப்பலை போட்டுட்டு அவங்க போயிருவாங்க வீட்டுக்கு. ஓ அப்ப அவங்களுக்கு அந்த ஞாபகம் திருப்பி வருது அப்படின்னு சொல்றீங்க அதை யூஸ் பண்றதுனால. அத யூஸ் பண்ணி ஒரு 3 தடவை அந்த ஆப்பை யூஸ் பண்ணாங்கன்னா 4ஆவது தடவை they are ready to like I recognize this is their chapel. அப்படி பண்றதுனால அது அந்த சேஞ்ச் வந்து டாக்டர் சொன்னதுனாலதான் இந்த ஆப்பை நான் ரெடி பண்றது, இந்த ஆப் நான் டெவலப் பண்ணேன். ஆப் ஆல்மோஸ்ட் பினிஷ் பண்ணிட்டோம். இப்போ we are in the study process. ஒன்ஸ் இந்த ஸ்டடி வந்து சக்சஸ்ஃபுல்லா, ஏன்னா நாங்க இத வந்து பேர் அப்படின்றதோட அந்த ஸ்டடியை நான் பண்ணி முடிக்க முடியாது. ஐ ஹாவ் டு கண்டினியூ திஸ். இது ஒரு 25,000 பேர் இல்லைன்னா அட்லீஸ்ட் 10,000 people have to use it. அதுல கொஞ்சமாவது அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் நாட் ஓன்லி ஃபார் டெமினேஷியா மட்டும் கிடையாது, எல்லாருமே ஈவன் நமக்கு நார்மல் கூட we don't remember right what happened அப்படின்னா இது நான் யோசிக்கணுமே அப்படின்னு. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்தது அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ட் இப்ப இன்னைக்கு டேட்ல என்ன நடக்குதுன்றத நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர் என்னோட குழந்தைங்களுக்கோ என்னோட பேரம் பேத்திங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டடி முடிஞ்சு சக்சஸ்ஃபுல்லா அவங்களோட மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா I'll include some more photos. வேற ஸ்டடீஸ் எல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்டடீஸ்ல ஒரு சைக்காலஜி ப்ரொஃபசர் கூட பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இது நாட் ஓன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா நான் மட்டும் பண்ண முடியாது. ஐ நீட் அ டாக்டர், ஐ நீட் அ சைக்காலஜிஸ்ட், நீட் எல்லாம் அந்த நியூராலஜிஸ்ட், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் தான் இது பண்ண முடியும். ஆமா, டீம் ஒர்க் தான் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணதான் தெரியும். ஆனா அது யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத டாக்டர் டெஸ்ட் பண்ணணும், சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்லணும். நிஜமாவே அவங்களோட like statistically we have to prove that this is really helpful and it has given some remarkable changes அப்படின்றத சொல்லணும். So this has been granted with the Young Province Fund. அதனால with that fund only I am doing this. இது ஒரு provincial fund. It's fine that we have got some fund. College also has given a seed fund. Seed fund வந்து seed fund ஆனா அரௌண்ட் இந்தியன் கரன்சில 30 lakhs ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ செகண்ட் டைம் they are releasing me other 30 lakhs. So இந்த 30 lakhs fund அப்படின்றது வந்து not a small amount. It's really a good amount. Yeah. So that the students who are working with me, New Jersey ல இருந்து கூட 2 students work பண்ணிட்டு இருக்காங்க. And I also have one postdoctorate from Norway, ஒரு student work பண்ணிட்டு இருக்காங்க. Now I've got somebody from Pakistan also. So IIT ல இருந்து 2 students work பண்ணிட்டு இருக்காங்க. It's a collaborative work where there are different places students work on this particular project. எல்லாமே நார்மலா இருந்ததுன்னா I can recruit them as my postdoctorate, இல்லனா இங்க வந்து அவங்க பண்ணலாம். Since due to COVID அப்படின்றதால everybody are working with me, virtually work பண்ணிட்டு இருக்காங்க. இது the whole process வந்து இப்ப எவ்வளவு இயர்ஸா? இல்ல இது வந்து இந்த பிகினிங் வந்து நாங்க நார்மலா அந்த செப்பல்ஸ் மட்டும் தான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். அதுவே ஆல்மோஸ்ட் 7 months ஃபார் மீ. ஏன்னா ஒவ்வொருத்தரோட செப்பலையும் கரெக்டா நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு இதுதான் என்னோட செப்பல் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த ஆப் குட்டியா ஒரு ஆப் ரெடி பண்ணேன். 7 months ஃபார் மீ டு இம்ப்ளிமெண்ட். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட இந்த மினி அப்ளிகேஷனா போட்டு முதல்ல வந்து நான் WeChat மினி அப்ளிகேஷனா தான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் இண்டிபெண்டன்ட் ஆப்பா பண்ணேன். ஸோ இது பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு 7 months ஆச்சு. அதுக்கப்புறம் people started using it. அந்த செப்பல் பண்ணதுக்கு அப்புறமா சிலர் என்ன சொன்னாங்கன்னா, என்னோட வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு டீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவரோட ரூம்ல இருக்க அவரோட பில்லோ, அவரோட மொபைல் போன், அவருக்கு பர்சனலா அவரோட புக், அவரோட இதெல்லாம் வந்து எடுத்து அதை பண்ணி கொடுத்தாங்க. பேஷண்ட் இதுக்கு வந்து சப்போர்ட்டிவா இது வந்து இட்ஸ் நாட் சோ ஈஸி. நான் போய் போட்டோ எடுக்கணும், ட்ரெயின் பண்ணணும். அதுல வந்து நான் இந்த கிளாஸ்க்கும் அவங்க வீட்டுல யாரெல்லாம் பெக்ஸ் வச்சிருக்காங்க, எதெல்லாம் அவங்களோட கிளாஸ், இட்ஸ் நாட் சோ ஈஸி. நான் ஒரு கிளாஸ மாத்திரம் போட்டோ எடுத்துட்டு பண்ண முடியாது. ஐ ஹேவ் டு அதனால இட் சம் டைம். அது சின்னதா பண்ணி பார்த்தா அதுவும் எனக்கு ஓரளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. அண்ட் ஒரு பேஷண்ட் அதுக்கு அலோவ் பண்ணாங்க.
அந்த பேஷண்ட் வாலண்டியர், அவரா கூப்பிட்டாரு, எனக்கு வீட்டுல இருக்கிறத கூட கொஞ்சம் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்தோம். கொஞ்சம் தான் செஞ்சு கொடுத்தோம். தட் வாஸ் சக்சஸ். அதுக்கப்புறம் தான் காட் இன் திஸ் ஐடியா அண்ட் வி ஆர் டெவலப்பிங். மேபி டெவலப்பிங் ஒரு மாதிரி 90% டெவலப் பண்ணிட்டோம். முடிச்சு அவங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் இன்னும் இட் மே டேக் another 2-3 months. இல்லைன்னா WeChat அப்ளிகேஷனும் பண்ணணும், இண்டிபெண்டன்ட் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனும் பண்ணணும். பண்ணி ரெண்டையும், ஏன்னா எல்லாருமே WeChat யூஸ் பண்ண மாட்டாங்க. குவீன்ல நான் யூஎஸ்ல கொடுக்குறோம் அப்படின்னா அங்க இருக்க பேஷண்ட் கொடுக்கணும்னா நார்மல் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாவோ இல்ல அதர் ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷனா டெவலப் பண்ணணும். ஸோ அந்த ரெண்டு பிளாட்ஃபார்மை நான் டெவலப் பண்ணி சக்சஸ் பண்ணணும். இங்க இருக்க பேஷண்ட்க்கு டெஸ்ட் பண்றதுக்காக WeChat அப்ளிகேஷனா டெவலப் பண்ணிருக்கேன். ஸோ இது ரெண்டும் நடந்துட்டு இருக்கு. மேபி இட் மே டேக் another 6 months. நான் என்னோட அப்ளிகேஷன் முடிக்கிறதுக்கே ஆகும். அதை முடிச்சு ட்ரையல் வெர்ஷன் வந்து 25% நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்டிபிள் நம்பர் ஆஃப் பேஷன்ஸ் பண்ணி அப்புறம் சைக்காலஜி டெஸ்ட் எல்லாம் முடிச்சு எக்ஸாமினேஷன், பேட்டன்ட் எக்ஸாமினேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஐ கேன் ரிலீஸ் இட். இட்ஸ் a long process. ஆமா, பெரிய ப்ராசஸ் தான். பட் ஸ்டில் பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுனால தான் ஐ கேன் ஓப்பன் அப் அபவுட் வாட் ஆம் ஐ டூயிங் அப்படின்றத. இல்லைன்னா அது கூட என்னால சொல்லிருக்க முடியாது. பேட்டன்டிங் முடிஞ்சதுனால எக்ஸாமினேஷனும் முடிச்சிட்டேன் அப்படின்னா காப்பிரைட் ஃபுல்லா என்னோட யூனிவர்சிட்டிக்கு வந்துடும். அப்போ everybody can use it. Congratulations. உங்களுடைய work வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நிச்சயமா ஆயிடுச்சு இல்லையா? ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. ஆமா, பேஷண்ட் வைஸ் வந்து they are all very happy. இதுல என்னன்னா எங்களோட டாக்டருக்கு வந்து because of எங்க டீம்னால எங்க டாக்டர் வந்து always she's telling me, oh I've got more patient now, people are asking for me, like வேற என்ன பண்றீங்க, how good you can you are developing their business as well. அதுல பெரிய விஷயம் என்ன, இதுல வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். எங்களோட ஃபுல் டீமுமே only ladies. So whole team of doctorates வந்து எல்லாருமே ஃபீமேல் தான். So next எங்களோட பிளான் வந்து ஹெரிடிட்டரி, அதாவது ஆஃப்டர் 40-50க்கு அப்புறம் லேடிஸோட ஒர்க் ப்ரெஷர் எப்படி இருக்கு, அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் எப்படி இருக்குன்றதுதான் எங்களோட நெக்ஸ்ட் ரிசர்ச். அதுவும் உமன் ஓரியன்டா தான் வச்சிருக்கேன் ப்ராஜெக்டும். என்னோட டீம் வந்து வெரி, நான் என்னோட பிஹெச்டி கைடுமே ஒரு ஃபீமேல் தான். ஸோ எம்பவரிங் ஃபீமேல் அப்படின்னு எங்க மேம் சொல்லுவாங்க. ஏன் வந்து நான் வந்து வெறும் ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா ஐ வாண்ட் டு எம்பவர் தி ஃபீமேல் கம்யூனிட்டி சொன்னாங்க. அதே மாதிரி நானும் ஐ ஹாவ் அ குட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரே ஒரு பாய் தான் இருக்கான், மீதி எல்லாருமே ஃபீமேல் கேண்டிடேட் தான். அந்த பாய் அப்ப சோ சேட். அவன் வந்து அந்த பாய்க்கு ரொம்ப இதா இருக்கும்ல, எல்லாம் பொண்ணுங்க கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல we keep him as a king. வந்து அவன சோ இதுல வந்து இப்ப நீங்க இந்த மெஷின் லேர்னிங் வந்து ஆக்சுவலா இட்ஸ் சேலஞ்சிங், இது இட்ஸ் வெரி ஹார்ட் டு லேர்ன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இதுல எல்லாம் வந்து இப்ப இந்த உங்களுடைய அந்த டெவலப்பிங் இதுல வந்து இந்த ரிசர்ச் இதுல வந்து மெஷின் லேர்னிங் அப்ளை பண்ணி தான் பண்றீங்களா? ஆமா, மெஷின் லேர்னிங் தான். ஆக்சுவலா என்னோட இதுல வந்து நான் ஆஸ் எ ரிசர்ச்சர் நான் வந்து புதுசா ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் மெஷின் லேர்னிங்ல. பட் என்னோட மெஷின் லேர்னிங்ல நான் வந்து பெருசா ஒன்னும் பண்ணல. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மெஷின் லேர்னிங் அல்காரிதத்தையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அக்யூரசி இம்பார்ட்டன்ட் வழிய மெஷின் லேர்னிங்ல 100% அக்யூரசி கொண்டு வரதுக்கு அது டிஃப்ரெண்ட் சேனல் ஆஃப் ரிசர்ச். ஸோ நான் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டட் ரிசர்ச் அப்படின்னும் போது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மெஷின் லேர்னிங் அல்காரிதம் நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து நிறைய மெஷின் லேர்னிங் அல்காரிதம் டெவலப் பண்ணிட்டாங்க. கெட்டிங் டே பை டே பாத்தீங்கன்னா have lot many applications developed. So அதுல பெஸ்ட் அப்ளிகேஷனை எடுத்து நான் என்னோட அப்ளிகேஷனுக்கு கொடுக்குறேனே வழிய நான் மெஷின் லேர்னிங்ல ஒரு புதுசா ஒரு அப்ளிகேஷனை நான் டெவலப் பண்ணவோ இல்ல அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்ணவோ நான் இன்னும் ட்ரை பண்ணல. மெஷின் லேர்னிங்ல ரொம்ப இல்ல. பட் ஐ எம் யூசிங் ஆல் த மெஷின் லேர்னிங் applications which is already been developed. ஏன்னா இந்த PhD ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து மெஷின் லேர்னிங்க வந்து மெயினா எடுத்து ரிசர்ச் பண்றாங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா, that is what நான் வந்து கேட்டது. அந்த மெஷின் லேர்னிங் அதனாலதான் எனக்கு வந்து அவங்கள வந்து என்னோட அப்ளிகேஷன்ல யூஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து we develop application. ஓகே, நிறைய இன்ஃபர்மேஷன் ரிசர்ச்ல எவ்வளவு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது உங்க அந்த சைனால இருக்கீங்க, இப்ப 5 இயர்ஸா இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இந்தியா கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா லிவிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லும் போது எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? இந்தியாவா சைனாவா?
அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது மாதிரி சொல்லுங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சைனா பத்தி தெரிஞ்சுக்கிறோம். Chinese are very 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 friendly people. நைஸ். எனக்கு ஆமா, வெரி நைஸ் பீப்புள். நீ நல்லவளா இருந்தா உனக்கு அவங்களும் நல்லவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சைனீஸ் ரஃப் அண்ட் டஃப் அப்படின்னு நான் பார்க்கவே இல்லை. வெரி பொலைட், சத்தமா கூட பேச மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப பொலைட்டா இருப்பாங்க. அது ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வே தே ட்ரெஸ், அவங்களோட பிரின்சிபலே என்ன அப்படின்னா they have to look, very, they carry themselves very 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 beautifully. எல்லா கேர்ள்ஸுமே காலையில பார்த்தா கூட லிப்ஸ்டிக்கோட தான் வெளியில வருவாங்க, ஃபுல்லி ட்ரெஸ்ட் அப். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா I am the one who is being sold immediately. அதுக்கப்புறம் தான் நான் யாரு, என்ன பத்திய விஷயங்கள்லாம் வெளில வரும். ஃபர்ஸ்ட் என்னதான் பாக்குறாங்க. I have to be in a very presentable way அப்படின்றதுதான் அவங்களோட கான்செப்ட். அதனால அப்படின்னும் போது not only the makeup, health comes into picture. அப்படின்னா எல்லாருமே they look very slim. அவங்களோட ஃபுட் ஹேபிட் வந்து மார்னிங் 7:30 they will finish their breakfast. 7:30 8க்கு breakfast முடிஞ்சிரும். 11 o'clock எங்களோட லஞ்ச் டைம். 11 to 11:30 to 11:40 தான் லஞ்ச் டைம். ஈவினிங் 4:30 டின்னர் டைம். So 6 o'clock முன்னாடி சாப்பிடுறாங்க. யுஎஸ்ல 5 o'clock, அங்க வந்து 4:30. ஆமா, 4:30க்கு டின்னர் டைம் ஓபன் ஆயிடும். And by 6:30 they finish. 6:30க்கு எல்லாமே முடிஞ்சிரும், அவங்க எல்லாமே டின்னர் முடிஞ்சிரும். ஈவினிங் எல்லாரும் வந்து அந்த டான்ஸ், இட்ஸ் நாட் ஆக்சுவலி அ டான்ஸ், ஒரு நல்ல ஸ்கொயர் டான்ஸ் மாதிரி ஒரு எக்ஸசைஸ். ஆக்சுவலி இட்ஸ் அன் எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸ் வந்து ஆமா நல்ல ஃபன் ஆக்டிவிட்டி. நானே வந்து ரெகுலரா போவேன் ஈவினிங்ஸ்ல, அவங்களோட போய் விளையாடலாம், அவங்களோட போய் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டிபிக்கல் டான்ஸ் as well as exercise, both men and women every day they have a practice of doing it for 2 hours. அதே மாதிரி ஃபுட் பாத்தீங்கன்னா எல்லாமே பாயில்டா தான் சாப்பிடுறாங்க. எனக்கு அந்த ஃபுட் முதல்ல பிடிக்காம இருந்தது, அதுக்கப்புறம் போனா பிடிக்க ஆரம்பிச்சு. சோ கோவிட் டைம்ல எப்படி இருந்தது? நீங்க அந்த கோவிட் டைம்ல அங்கதான் இருந்தீங்க இல்லையா? கோவிட் முடிஞ்சு, அதாவது கோவிட் இன்னமும் அவங்க they never get out of COVID, still they consider to be in the same இதுலதான். இப்ப கூட நீங்க நியூஸ்ல பாத்திருப்பீங்க, ஷெங்காய் வந்து லாஸ்ட் 3 months லாக்டவுன் ஆயிருந்தது, இப்ப ஓபன் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் நான் வந்து வெரி நியர் ஷெங்காய். 3 hours தான் எனக்கு இருந்து ஷெங்காய் புல்லட் ட்ரெயின்ல. இப்ப ஃபிளையிங் அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஜஸ்ட் 1 hour தான். ஆனாலும் நான் இப்ப அங்க ஷெங்காய் போனேன்னா திருப்பி வெஞ்சோ வந்தேன்னா I have to stay for 1 week quarantine. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி நான் வந்து என்னோட ப்ராவின்ஸ விட்டு வெளியில போக கூடாது. அப்படி வெளியில போனோம் அப்படின்னு சொன்னா again I'll be quarantined. I have to get prepared for all those things, then only I can leave Wenzhou. அந்த மாதிரி வெரி ஸ்ட்ரிக்ட். அதுல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்காங்க, இவங்க ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா கோடை வந்து உடனே ரெட் கோடா ஆக்கிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்லி அந்த ரெட் கோட் இருந்ததுன்னா you cannot even get into a small shop. இருக்கிற எல்லா ஷாப்லயுமே கோட ஸ்கேன் பண்ணாதான் உள்ள போக முடியும், எதுவுமே வாங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சோ அப்ப அந்த 2020 அந்த டைம்ல எல்லாம், அதாவது அந்த 2020 டைம்ல ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் இருந்தது. அப்ப வந்து டெய்லி ஸ்வாப் இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இருந்தது. அதே மாதிரி we were in like WKல தான் நான் இங்கதான் இருந்தேன், வெஞ்சோல தான் இருந்தேன். பட் ஸ்டில் நான் வந்து ஆன்லைன்ல டீச் பண்ணிட்டு இருந்தேன். ஆன்லைன்லன்னா நான் என்னோட ஆபீஸ் ரூம்ல உட்காந்து நான் கிளாஸ் எடுப்பேன். Students will be sitting in their dormitory, mentoring time. அதாவது ஏதாவது டவுட்னா மட்டும்தான் 1-to-1 அப்பாயின்மெண்ட் அவங்க ஆன்லைன்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு they have to come to my office. அந்த ஆபீஸ்ல கூட we had a shield, ஒரு நல்ல பிளாஸ்டிக் ஷீல்ட் இருந்தது பாட்டட்ல. whatever they speak I can hear to them. அவ்வளவுதான். 1-to-1 கான்வர்சேஷன் கூட ரொம்ப அழகா அந்த ரூம் வந்து செட்டப் அவங்க பண்ணி கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் வந்து ரொம்ப நீட்டா. ஈவன் ஆஃப்டர் கோவிட் இப்ப என்னோட கிளாஸ் ரூம் பாத்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் 20 அகாமடேட் பண்றது இந்த 1 meter டிஸ்டன்ஸ்ல தான் என்னோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு ஸ்டில். அண்ட் ஐ ஹாவ் டு டேக் மை கிளாஸ் வித் மாஸ்க் தான். கண்டிப்பா நான் மாஸ்கோட தான் போகணும், கண்டிப்பா கிளாஸ்க்கு வந்து மாஸ்கோட தான் போகணும். அண்ட் மாஸ்க் வில் பி பிளேஸ்ட் தேர். யாருக்காவது கோல்டு ஃபீவர்லாம் இருந்தது அப்படின்னா ஹோல் கிளாஸ் ஹாஸ் டு டேக் மாஸ்க். அதை விட பெரிய பியூட்டி என்னன்னா
லைக் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இப்ப எனக்கு பயங்கர கோல்டு இல்லைன்னா என்னோட வாய்ஸ் இதை விட பெட்டரா இருந்திருக்கும். ஆமா. Yesterday I went to the doctor. I told her I'm having severe cold and headache, and she never prescribed me any medicine. She told me, come on, get into the taxi, go to the hospital. அங்க போய் ஒரு PCR டெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா this is a symptom of COVID. So COVID symptom இருக்க எதுக்குமே பிரைவேட் கிளினிக்ஸோ டாக்டர்ஸோ பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. You have to go to the doctor hospital. அங்க போய் நான் என்னோட பாஸ்போர்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி it is a normal fluன்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் they will treat me. அது எல்லாமே ரொம்ப கான்சியஸா இருக்காங்க. இது வந்து நான் வந்து ரொம்ப கான்சியஸ்ன்னு சொல்றதா அன்னாயிங் சொல்றதா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் பப்ளிக் சேஃப்டி and people trust. இப்ப இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் they used to ask me, இந்தியா போலையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல போல ஃபிளைட் இல்ல அப்படி சொல்றோம். don't go. China is the safest place. Just stay here. அவங்களுக்கு வந்து ஒரு strong belief இருக்கு that the leader will protect them. வேற எந்த கண்ட்ரி போனாலும் இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்காது. They are being protected அப்படின்றத ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கா அவங்க பிலீஃப் இருக்கு. People are being protected. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சோ சைனால வந்து அந்த டிராகன் ஃபெஸ்டிவல் ரொம்ப ஃபேமஸ் அப்படினு சொல்றாங்க தானே? ஆமா. நீங்க அத பாத்துட்டீங்களா? அட்டெண்ட் பண்ணிட்டீங்களா? என்ன ஸ்பெஷாலிட்டி அதுல? இந்த கோல்டுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த டிராகன் போட் ஃபெஸ்டிவல் தான். லாஸ்ட் வீக் வாஸ் தி டிராகன் போட் ஃபெஸ்டிவல். டிராகன் போட் ஃபெஸ்டிவல் வந்து No. They have a history. ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசாஸ்டர் வரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ரொம்ப டிவோட்டட் பர்சன் வந்து நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்றதுனால கடலுக்குள்ள இறந்து முழுகிட்டாரு. அவரால் தாங்கிக்க முடியாம அப்படின்றதுனால அவரை தேங்க் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த ஃபெஸ்டிவல் அவங்க வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ப்ரிப்பேர் சம் சார்ட் ஆஃப் ஃபுட். அதை வந்து அந்த மீனுக்கு எல்லாம் போடுறது. ஸோ தட் அவங்களுக்கு என்னன்னா அந்த இறந்து போனவர் அதெல்லாம் சாப்பிடுவாருன்ற மாதிரி. அண்ட் இன் ஆர்டர் டு செலிப்ரேட் தட் தே ஆல்சோ ஹேவ் சம் டிராகன் போட், அந்த படகு சவாரி வச்சிருக்காங்க. ஸோ நாங்களும் எங்களோட கீன் யூனிவர்சிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி, அதாவது வாழ்க்கையில நான் எதெல்லாம் பண்ணதே இல்லையோ அதெல்லாம் I have experienced சொல்லலாம். I got an opportunity to just participate, and last time we participated and we won the second prize அந்த ரேஸ்ல. So பயங்கர கொட்ட மழை, எல்லாருமே நாங்க இது போட்டு ரெயின் கோட்டை போட்டுட்டு தான் ரோ பண்ணோம். ஸோ அந்த டிராகன் போட் ஃபெஸ்டிவல்ல அந்த டிராகன் டான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. and we had that டிராகன் போட் ஃபெஸ்டிவல். இந்தியன் கல்ச்சரும் சைனீஸ் கல்ச்சரும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமா இருக்கு. ரைட் ஃப்ரம் தி வெட்டிங். ஆமா, இவங்களோட கல்யாணம் அதெல்லாம் கூட கொஞ்சம் நம்ம வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகலன்னு சொல்லலாம். நம்ம இன்னும் 3 நாள்ல பெருசா பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எல்லாம் 1 மணி நேரத்துல முடிச்சிடுறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அதே ட்ரெடிஷன். நம்ம எல்லாம் வந்து பெரியவங்க கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி அதெல்லாம் இங்கேயும் பாலும் பழம் கொடுப்போம் இல்லையா நம்மளோட இந்தியன் வெட்டிங்ஸ்ல. அதே பாலும் பழம் கொடுக்கறது, கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்றது, எல்லா ட்ரெடிஷனுமே இங்க சைனீஸ்லயும் இருக்கு. எல்லாமே இருக்கு. கேர்ள்ஸ் எல்லாம் இவங்களோட வெட்டிங் ட்ரெடிஷன் நீங்க வந்து நம்ம இந்தியன் ட்ரெடிஷன் மாதிரியே ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. அதனால கோல்டு பாரா கொடுக்குறாங்க. அப்படியே ஒரு பேக் நிறைய கோல்டு பார், கேஷ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. கார், வீடு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. சோ கோல்டு பார் என்ன பண்ணுவாங்க? அவங்க லாக்கர்ல கொண்டு சிம்பிளா லாக் பண்ணி வச்சிருவாங்க, அவ்வளவுதான். மேபி they will be using for business ஆ இருக்கலாம். அதே மாதிரி டெம்பிள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இங்க சைனீஸோட டெம்பிள் வந்து நம்ம புத்திஸ்ட் டெம்பிள். என்னோட பேக்ரவுண்ட்ல வந்து இப்போ ஒரு டெம்பிள் இருக்குல்ல, இது வந்து என்னோட ஊர்ல பக்கத்துல இருக்க டெம்பிள். ரொம்ப 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 அழகா அந்த புத்திஸ்ட் டெம்பிள். நிறைய क्वेश्चंस வந்து கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஆன்சர் எல்லாத்துக்குமே வந்து நல்லா
நல்ல நிறைய இன்ஃபர்மேஷன். ஏன்னா யூஸ்வலா எல்லா கண்ட்ரிஸும் ஜெனரலா பேசுவாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தியா, அரப் கண்ட்ரிஸ், அப்கோர்ஸ் சிங்கப்பூர், மலேசியா எல்லாமே தெரியும். சைனா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சைனா, ஜப்பான்ல எல்லாம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு இந்தியன்ஸ் இங்க எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த வகையில வந்து நியூஜெர்சி சன்ரைஸ் ரேடியோ லிசனர்ஸ்க்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. இப்போ பேக் டு உங்களுடைய அந்த ப்ரொஃபைலுக்கு வரலாம். உங்க ப்ரொஃபைல படிச்சு முடிக்கிறதுக்கு 1 டே வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ விஷயம் இருக்குது உங்க ப்ரொஃபைல்ல. எத்தனை விஷயங்கள் நீங்க ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான், இன்னைக்கு ஃபுல்லா போயிட்டு இருக்கும் இன்டர்வியூ. ஒரு சில இந்த விஷயங்கள் மட்டும் நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இந்த ஷார்ட் கோர்ஸ் வெபினார் அதெல்லாம் வந்து பண்ணிருக்கீங்க. அதுல எனக்கு ரொம்ப அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கணும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி எதை பத்தி அப்படின்னா, the future of education and employment and entrepreneurship. So education, employment and entrepreneurship, இந்த 3 பத்தியும் நீங்க வந்து அதாவது அது கோர்ஸா, ஷார்ட் டர்ம் கோர்ஸா எப்படி? அது வந்து இந்தியால தான் நான் பண்ணது ஒரு வெபினார் லாஸ்ட் இயர். அங்க இருக்கும்போது நான் பண்ணேன். இந்தியன் கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிருந்தது நான் பண்ணேன். இட்ஸ் அபவுட் how to form the curriculum based on employability. அதுதான் அந்த வெபினாரோட மெயின் டாபிக்கா இருந்தது. அந்த கரிக்குலம் அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சர்டிபிகேட் மூலமா where can they get job opportunities and scopes அப்படின்றத அவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க இண்டிபெண்டா அவங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா எங்க வந்து அவங்களால லோன்ஸ் அப்ளை பண்ணி எஸ்எம்எஸ்சி இந்தியால வந்து நமக்கு அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து லோன் அப்ளை பண்ண முடியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ அவங்களுக்கு நம்ம இந்த கரிக்குலம்லயே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டெய்லரிங் முடிக்கிறேன் அப்படின்னா என்னோட பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு எங்கெல்லாம் நான் வந்து லோன் அப்ளை பண்ணி என்னோட பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்கு, என்னெல்லாம் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும், அடிஷனல் ஸ்கில்ஸ் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், எங்க நான் வேலைக்கு போகலாம் அப்படின்ற ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே இருக்க மாதிரி ஒரு கரிக்குலம் நீ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அந்த வெபினார் இருந்தது. அதனால நான் அதை அட்டென்ட் பண்ணேன். இது வந்து நான் டெய்லரிங் சொன்னேன். இதே மாதிரி ஐவுட் எடுத்தோம் அப்படின்னா எங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எடுத்தேன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நெட்வொர்க்கிங் எடுத்துக்கலாமே. நெட்வொர்க்கிங்ல நான் ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் பண்றேன், ஒரு கோர்ஸ் நான் பண்றேன் அப்படின்னா அந்த நெட்வொர்க்கிங் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவன் என்னவா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், அவன் எங்கெல்லாம் போய் பிளேஸ் ஆகலாம், அதுக்கப்புறம் இதை முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன ஸ்கில்ஸ் அவன் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்த பத்தியும் ஒரு கரிக்குலம் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றதுதான் அந்த கோர்ஸ். அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ ஐ டிட். பிகாஸ் இன் ஃபியூச்சர் நம்ம வந்து ஒரு கரிக்குலம் ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம இந்த மனசுல வச்சுதான் என்னோட சிலபஸே நான் ஃப்ரேம் பண்ணணும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஏத்த மாதிரிதான் என்னோட சிலபஸ் இருக்கணும். ஏதோ படிச்சோம், ஏதோ ஒர்க் பண்ணோம் அப்படின்ற காலம் எல்லாம் மாறி போச்சு. இப்ப நான் என்ன படிக்கிறேனோ அதுல ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் அந்த கோர்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டா நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்ப நான் ஒரு கோர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா வெறும் எம்எஸ் ஆபீஸ்ல பவர் பாயிண்ட் எனக்கு கூட தெரிஞ்சா போதுங்க. பேருக்கு வெறும் பவர் பாயிண்ட் போட்டு கொடுக்கலாம், அவ்வளவுதான். தட்ஸ் கிக் எக்கானமி. இப்ப வந்து கிக் ஜாப் அப்படிதான் ஆயிடுச்சு. நான் 10 பேர்கிட்ட ஒரே இதை 10 பேருக்கு நான் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். I should be strong in one particular skill. இதுக்கு ஏத்த மாதிரி என்னோட கரிக்குலம் இருந்ததுன்னா, அந்த கோர்ஸ் இருந்ததுன்னா அந்த கோர்ஸை மட்டும் படிச்சா போதும். நான் அந்த கோர்ஸ்க்கு எங்கெல்லாம் எவ்வளவு எக்ஸல் பண்ண முடியுமோ அதை எக்ஸல் பண்ணி நான் அதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கும் அதுதான், அதை படிச்ச உடனே கொஞ்சம் டிஃப்ரெண்டா, கொஞ்சம் அட்ராக்டிவா அந்த டைட்டில் வந்து, அதாவது எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், EEE. இது என்ன அப்படி என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஏன்னா எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாவே என்ன எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னே பேசுறோம். சோ அது என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்றதுக்காக தான் கேட்டேன். அடுத்த கேள்வி வந்து அதுவும் உங்க ப்ரொஃபைல் ரிலேட்டடா உள்ளதுதான். அந்த மெம்பர்ஷிப் ஒரு இதுல வந்து நீங்க மெம்பரா இருக்கீங்க, விஷன் 2020 மெம்பர் அப்படின்னா அது என்ன அந்த மெம்பர்ஷிப், அது என்ன ஒரு ஆர்கனைசேஷன்? நான் வந்து விஷன் 2020 மெம்பர், காலேஜ் கமிட்டி லெவல் மெம்பர், ஆல் இந்தியா லெவல்ல. அதாவது 2020ல இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்றத நாங்க 2010லயே யோசிச்சோம். 2010ல we started working on 2020. இப்ப வந்து it has converted into vision 2030. ஆக்சுவலா இப்ப 2030 ஆயிடுச்சு. 10 இயர்ஸ் முன்னாடியே நம்மளோட growth எப்படி இருக்கும், எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல எல்லாம் we have to grow அப்படின்றதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் ஆச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி டோட்டலா இருக்கிற எல்லா
எல்லா ஃபேக்கல்டி குரூப்லயும். அந்த குரூப்ல ஐ வாஸ் செலக்டட் as one among them. 10லயே we started thinking about how இல்லைன்னா என்ன சேஞ்சஸ் நம்ம 2020ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு we had a board meeting and we did some of the things that where we have flaws, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ சிம்பிள் கூட எங்க சைனீஸ் லீடர் கூட வந்து இந்த கோவிட்லாம் வரதுக்கு முன்னாடியே ஒரு 10 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி வந்து அவர் சொன்னாரு, இந்த மாதிரி 2025ல வந்து நம்ம தான் ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரியா இருக்கணும், டெக்னிக்கல் வைஸ் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். ஒரு பெரிய மீட்டிங்ல பப்ளிக்லி he announced that we have to be very strong enough compared to the other countries in the world. என்ன ரிசர்ச் பண்ற, என்ன ஃபண்டிங் வேணுமோ you ask me, we will provide. Just keep yourself strong. அந்த அளவுக்கு நீங்க பண்ணணும் ஒரு ஓபன் மீட்டிங்லயே. அந்த 2020 விஷன் வந்து நீங்க 2010ல வந்து நீங்க பிளான் பண்ணீங்க, எப்படி இருக்கணும் இமேஜின் பண்ணீங்கன்னா அந்த 2020 அந்த மாதிரி இருந்துச்சா? நீங்க இமேஜின் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி இருக்குதா எப்படி? இல்ல, அதுக்கு முன்னாடியே நாங்க அந்த மிஷன் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டோம் நம்ம. ஆனா இன்னும் ஒரு another 10 yearsல எல்லாமே, அதாவது விஷன் 2020ல விஷன் 2040 மத்த கண்ட்ரீஸ் எல்லாம் யோசிக்கும் போது India will be leading. கண்டிப்பா it will be leading. Of course we all hope for the best. நம்ம கண்ட்ரி, அதனால அது கண்டிப்பா டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட தான் நான் இருக்கேன். கண்டிப்பா என்னதான் இது சைனால வந்து ரிசோர்ஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாமே இருந்தாங்க. Where did I learn all these things அப்படின்னு சொன்னா I can never forget my teacher. நான் படிச்ச என்னோட யூனிவர்சிட்டியில என்னோட ப்ரொஃபசர் எனக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா கொடுக்கறதுனாலதான் என்னால I can excel here. அங்க நான் எனக்கு சரியா ஃபண்டமெண்டல் இல்ல அப்படின்னா நான் இங்க வந்து பெருசா ஷைனா இருக்க முடியாது. ஆமா, முடியாது. அதனால ஃபண்டமெண்டலி be very very frank, ஃபண்டமெண்டலி நம்மளோட இந்தியன் எஜுகேஷனை அடிக்கவே முடியாது, அடிச்சுக்கவே முடியாது. சோ எல்லா क्वेश्चंसும் கேட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது क्वेश्चन இருக்குதா? இல்ல ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணீங்க. ஃபைனலா as usual எல்லா எங்களுடைய ரேடியோக்கு வர கெஸ்ட் எல்லார்கிட்ட கேக்குற அதே மெசேஜ் தான், அதே क्वेश्चन தான். வாட் இஸ் யுவர் பாசிட்டிவ் மெசேஜ் ஆஸ் a ப்ரொஃபஸரா, இல்ல ஆஸ் ஒரு மதரா, இல்ல இன்னொரு கண்ட்ரில நீங்க இருக்கிறீங்க, சோ அது எல்லாத்தையும் எல்லா சார்பாகவும் என்ன ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் எல்லாருக்கும் கொடுக்க நினைக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதே மாதிரி விமன் எல்லாருக்குமே வந்து சொல்லுங்க. வாட் மேக்ஸ் யூ பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி நான் சொன்னா வாட் யூ ஆர் அப்படின்றதுதான். நம்ம வந்து இது சரியில்லை, அது சரியில்லை, எனக்கு சைனா வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, சைனால வந்து அது பிடிக்கல, இந்தியால எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நம்ம வந்து எப்பவுமே இப்படி 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 காமிக்கும் போது ஒரு விரல் நம்மளதான் பாத்துட்டு இருக்கு அப்படின்றத ரியலைஸ் பண்ணிட்டு வாட் யூ ஆர் அப்படின்றத மட்டும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா பிளேஸ் இன் a very good position அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்கிட்ட பொட்டன்ஷியல் இருந்தா I can survive. உன்னால நீந்த தெரிஞ்சா கடலா இருந்தாலும் சரி, ஆறா இருந்தாலும் சரி, குளமா இருந்தாலும் சரி, நீ நீச்சல் அடிச்சு வெளியில வந்துடலாம். நீ சூஸ் பண்றது ஆறா, கடலா, குளமா அப்படின்றது உன் கையில தான் இருக்கு. சோ எங்க போனாலும் சரி there will be so many positive things and negative things. Who you are, what is your standard, இல்ல what you can do அப்படின்ற ஸ்ட்ராங் ரியலைசேஷன் உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா எதா இருந்தாலும் நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும். ஏன்னா it's your choice. You are the one who is making the choice. அதனால நம்மளால ஈஸியா அதுல இருந்து வெளியில வந்த முடியும். Whether it is a family or your education or your work environment, எங்க இருந்தாலுமே சரி நமக்கு we have made that choice. எல்லாமே என்ன பொறுத்துதான் அது எல்லாமே அமையுது. So you are the one who is responsible for all your actions அப்படின்றத ரியலைசேஷன் எல்லாருக்கும் இருந்தது அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா everything will fall in place. This is what I think everybody has to know, that நிறைய பேர் இதை சொல்லிருப்பாங்க, நான் இதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி நினைக்கிறேன். That whatever I do, I have to take my responsibility. Who you are அப்படின்னு தெரிஞ்சதுன்னா you can face anything in the world. Thank you so much. ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் சொன்னீங்க. அஃப்கோர்ஸ் எல்லாரும் தான் சொல்லுவாங்க, அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவாங்க, என்ன பெட்டரா ஒரு மெசேஜ் கொடுக்கணும். அதுதான் அப்படி பார்க்கும்போது ரொம்ப அழகா வந்து எக்ஸாம்பிள் கொடுத்து கடல் ஆகணுமா, ஆறு ஆகணுமா, அது வந்து நீங்க சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே வந்து உபயோகமா இருக்கும். ஸோ இது வரைக்கும் எங்க கூட ஜாயின் பண்ணி உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல வெரி குட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே, ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ரீசர்ச் ப்ரொஃபஸரா உங்களுடைய லைஃப், அதுக்கப்புறம் ஒரு
அந்த ஒரு சைனீஸ் லைஃப் நீங்க எப்படி வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்க சொன்னீங்க. மெனி தேங்க்ஸ் உங்களுக்கு. என்ஜே சன்ரைஸ் ரேடியோ சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி உங்க ஆப்ஸ் நீங்க இன்னும் ஃபியூச்சர்ல வச்சிருக்கக்கூடிய எல்லா பிளான்ஸும் வந்து நல்லபடியா சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அகைன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். Thank you, ma'am. Thank you so much.